அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் நம்மிடத்தில் வந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை விளங்கி அவர்களை நேசித்து பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய காலத்தில் ஒரு வாலிபர் ரொம்பவும் பொடுபோக்காக சுற்றி திரிந்து கொண்டிருந்தவர். மக்கள் எல்லாம் அவரை கெட்டவர், கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இருந்தார். ஆனால் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பாவங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு புத்தாடை அணிந்து மக்களுக்கெல்லாம் விருந்து போடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலித் ஷரீஃபை ஓதி மக்களுக்கு விருந்து போடக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் அவரிடத்தில் நீண்ட காலம் இருந்து வந்தது. அவர் வஃபாத்தான பொழுது பஸ்ரா நகர் முழுக்க யா அஹ்லல் பஸ்ரா அஹ்லிரு ஜனாஸத வலியும் மின் அவுலியா இல்லா, அல்லாஹ்வுடைய வலி நேசரில் இருந்து ஒரு நேசருடைய ஜனாசாவை நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று ஒரு அசரிய சப்தம் கேட்டது. பஸ்ரா மக்கள் முழுவதும் அதை கேட்டார்கள். எல்லோரும் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அவரை அடக்கம் செய்தார்கள். நல்ல முறையில் அடக்கம் செய்து ஆச்சரியத்தோடு எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கனவில் அவரை பஸ்ரா மக்கள் முழுவதும் பார்த்தார்கள். எதனால் இந்த அந்தஸ்தை நீங்கள் அடைந்தீர் என்று கேட்ட பொழுது, தஅலீமி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அவருடைய பிறப்பை நான் கண்ணியப்படுத்தியதனால் இந்த அந்தஸ்தை நான் அடைந்தேன் என்று அவர் கனவில் சொன்னார். இந்த செய்தி அல் மவாஹிபுல் லதுன்யா பில் மன்ஹில் முஹம்மதியா என்ற கிதாபில் முதலாவது பாகம் 148வது பக்கத்தில் அல்லாமா கஸ்தலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம். அவர்களுடைய மௌலித் சபைகளை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஈருலக எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.